ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறாய். ஆனால் சில இடங்களில் ஏதோ ஒரு குழப்பம் வந்து என் மீது இருக்கும் நம்பிக்கை உன்னை விட்டு நகர்ந்து செல்கிறது. அதற்கு காரணம் நான் தான் என்றும் நீ சொல்வாய். நான் என்ன செய்தேன்? வாழ்க்கையில் நல்லதுதானே செய்து கொண்டிருக்கிறேன். சில சமயங்கள் சில குழப்பங்கள் வரும் பொழுது அப்பொழுது முதல் முதல் நீ என்ன தெரியுமா நினைக்கிறாய்? அது எதனால் வந்தது? அந்த குழப்பம், அந்த பிரச்சனை எதனால் வந்தது? கவலையை நாம் எதற்கு மனதில் சுமக்கிறோம் என்று யோசிப்பது கிடையாது தங்கமே. முதலில் நீ யாரை நம்புகிறாயோ அவர்கள் மேல்தான் கோபம் வருகிறது. நீ மலை போல் என்னை நம்புகிறாய். அதனால் இந்த சாய் எனக்கு செய்யவில்லையே என்று இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாரே என்று அவரைத்தான் நீ என்னை இவ்வளவு திட்டுகிறாய். தங்கமே, யாரை வேண்டுமானாலும் நீ வணங்கு. என்னையோ மற்ற தெய்வத்தையோ நீ வணங்கு. ஆனால் ஒரு பிரச்சனை வந்தது என்றால் யார் மீது தவறு இருக்கிறது என்பதை முதலில் யோசி. அதை விட்டுவிட்டு தெய்வத்தின் மீது கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம்? தெய்வமானது எந்த அளவு உனக்கு வரவேண்டிய பிரச்சனையை சிறிதாக கொடுத்திருக்கிறது என்பது உனக்கு தெரியாது. சரிதானே? உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய விஷயத்தை எல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அதை நான் தான் கட்டுக்குள் வைத்து உனக்கு கடுகு போன்ற பிரச்சனைகளை மட்டுமே கொடுத்தேன். நீ பெரிய பிரச்சனையை கொடுத்தால் நிச்சயமாகவே தாங்க மாட்டாய். அது அனைத்தையுமே நான் எடுத்துக்கொண்டேன். நீ எந்த நொடி என்னுடைய கோவிலுக்குள் காலடியை எடுத்து வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றி என்னுடைய கவசமானது சுற்றி கொண்டே இருக்கிறது. நாலாபுறமும் நான் இருப்பேன். எந்த திசையிலும் இருந்து உனக்கு பிரச்சனைகள் வராது, வரவும் நான் விடவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கும் இவ்வளவு மாற்றத்திற்கு காரணம் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிறது என்பதற்காகத்தான். திடீர் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழப்போகிறது. நம்பவே முடியாத அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நல்ல முறையில் நடந்து உன் வாழ்க்கை செழிப்பாகவும், ஒரு காய்ந்த இலைகள் கூட இல்லாத மரம் எவ்வளவு அழகாக இருக்கும் பச்சை பசேல் என்று, அதுபோல உன் வாழ்க்கை மிக மிக அழகாக மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்த சுற்றி இருப்பவர்கள் ஆசைப்படும் அளவுக்கு இனிமையாகவும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக நகரப் போகிறது. தங்கமே, இதுவரை நீ பயந்தாய். ஆனால் இனியோ பயப்பட வேண்டிய அவசியம் ஒரு பொழுதுமே இல்லை. இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையை நான் தருகிறேன் பத்தியா, அதை எப்படி இன்னும் அழகாக கொண்டு செல்வது என்பதை மட்டுமே யோசி. சீக்கிரமாகவே நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீயும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இப்பொழுது எந்த அளவு உன் வாழ்க்கையை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு இருக்கிறாயோ அதைவிட அதிகமாக இனி உன் வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும். நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீதான் கையை பிடித்து வைத்திருக்க வேண்டும். தேவையில்லாமல் எதிலும் போய் மாட்டிக்கொள்ளாதே. தைரியமாக இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்து வா. எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.